யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்ம கேட்க வேண்டிய செய்தி ஒரு அற்புதமான செய்தி. நீங்கள் கேட்பீங்க நினைக்கிறேன், தெளிவாக கேட்பீங்க நினைக்கிறேன். இப்பொழுது நேரத்தில் முடிந்து அனுப்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மரத்தை பார்த்துருப்பீங்க. கொய்யா மரம், வாழை மரம், தென்னை மரம், பனை மரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளையை வளர்த்தா கண்ணீர், தென்னையை வளர்த்தா இளநீர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டு நீங்க நினைக்கிறேன். பழைய காலங்களில் பிள்ளையை வளர்த்தா கண்ணீரா, தென்னையை வளர்த்தா இளநீரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு வசனத்தை, இன்னைக்கு தலைப்பு மரம், the tree. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 14:7 வாசிப்போம். யோபு 14:7 வாசிக்கலாம். நல்ல போட்டா. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். பிரதர், சிஸ்டர், ஒரு அற்புதமான வசனம் பைபிள்ல இது. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்குது. அந்த மனுஷனை குறித்த நம்பிக்கை யாருக்குமே இல்லை. அதான் அர்த்தம். அதையா சொல்ல மாட்டீங்களே. நான் என்னடுங்க, எம்ஏ பிஎட், நான் பெரிய லாயரு, நான் பெரிய இன்ஜினியரு, நான் பெரிய படிப்பாளி. ஆனால் பைபிள் சொல்லுது ஒரு மரத்தை கொடுத்தா நம்பிக்கை இருக்குது. அந்த மனுஷனை கொடுத்த நம்பிக்கையே இல்லை உலகத்தில். அல்லேலூயா. மனுஷன் வார்த்தையில தோற்று போகிறான், சிந்தையில தோற்று போகிறான், ஜபத்துல தோற்று போகிறான். அப்ப என்ன அர்த்தம்? யோபு சொன்னாரு, யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை இருக்குது. வாசிங்க அடுத்த வரியை. போட்ட வாசிங்க, கரெக்டா வாசிங்க. தப்பு தப்பு அப்படி நீங்க பிட்ட மாதிரி ஒத்து போனோம், கேப் விட கூடாது. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்குது, அது வெட்டி போடப்பட்டால் திரும்ப தழைக்கும், அது இளக்கிளைகள் துளிர்க்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரதர், இந்த வார்த்தை வாசிக்க எனக்கு வெட்கமாகுது. ஒரு மரத்தை புத்தகம் நம்பிக்கை வச்சிருக்காராம். இது நட்டா வளரும், பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்கிறோம்? 10 வருஷம், 5 வருஷம், 40 வருஷம். நம்ம வாழ்க்கை என்ன ஒரு சேஞ்சுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா வசனம் வாசிக்கிறோம், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்குது. தேவன் அவனை குறித்து ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆத்திர ஒரு கால சேர்த்துல ஒரு கால வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கிறவங்க கர்த்தர் சொல்றார், இருக்குதுப்பா, அதை வெட்டி தூக்கி போடுறாங்க, திரும்ப தழைக்குது, திரும்ப துளிர்க்குது. ஏன்னா அது உள்ள இருக்கிற சாரம் அழிந்து போகல, இந்த வேர் அழிந்து போகல. ஆனா உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற வல்லமே கிருபையும் அழிந்து போகவே இல்லை. நாம் எழும்பாம இருக்கிறோம், நம்ம துதிக்காம இருக்கிறோம், கர்த்தரை பாடாம இருக்கிறோம், கர்த்தரை உழைக்காம இருக்கிறோம், இயேசு ஊழிய செய்யாம இருக்கிறோம். அல்லேலூயா. சோர்ந்து பண்ண நிலைமையிலே இருக்கிறோம். ஆனா ஒரு மரத்தை வெட்டி போடுறோம், திரும்ப துளிர்க்குது, திரும்ப தழைக்குது. அப்ப அந்த வல்லமை உனக்கு இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு மரத்துக்கு சோதனை வருது, காற்று வீசுது, தலைகள் கீழே விழுது, காற்று போகுது, மழை இல்லாம மரம் துளிர்க்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிகள் ஆண்டு படைத்த சாதாரண ஒரு தாவரம் எடுத்திருக்கிற அந்த வல்லமை உனக்கு இல்லையா? உனக்கு இல்லையா? இருக்குது. நீ கசாட்டா இருக்கிற, தேவனை மையப்படுத்தாம இருக்கிற, தேவனுக்கு பிரியமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மரத்தை கொடுத்திருக்கிற நம்பிக்கை மனுஷன் கொடுத்து இன்னும் வரல. ஏன் தெரியுமா? மனுஷன் மாற்றத்திலே குடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. சொல்லுமா, கர்த்தரை உயர்த்தி சொல்லுமா. அல்லேலூயா. முதல் மரம் என்ன? தழைக்கிற மரம். அல்லேலூயா. உபத்திரம் வருது மரத்திற்கு. காற்று வீசாம இருக்குது, மழை பெய்யாம இருக்குது, உஷ்ணம் அதிகமா இருக்குது, மரத்து போய் சாரம் உள்ள போகலை. ஆனால் உள்ள இருக்க வேர் அழியாதபடிக்கு திரும்ப மரம் தழைச்சு வெளியே கனி கொடுக்குது. அதெல்லாம் சொல்லுமா. ஒரு கொய்யா மரம் நடுறோம், கொய்யாப்பழம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கொய்யாப்பழம் கொடுத்த காலையில் போகும்போது கரெக்டா அந்த மெசேஜ் கரெக்டா இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லிருப்பாங்க. எப்ப முடிஞ்ச பத்தி நான் அர்த்தம் கொடுப்பாங்க. பழத்தை உள்ள போன கனி கையில கொடுத்த கொய்யாப்பழத்தை அடுத்த மெசேஜுக்கு அவர் கொடுத்த பழத்துக்கு கரெக்டாக மேட்சாக இருந்தது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு கொய்யா மரம் நடுறோம், கொய்யாப்பழம் வருது. ஒரு தென்னங்காய் நடுறோம், தேங்காய் கிடைக்குது. அல்லேலூயா. இளநீர். ஒரு பனைமரம் பல நன்மைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாமரம் பழத்தை கொடுக்குது, ஒரு பலாமரம் பழப்பழத்தை கொடுக்குது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு கனி ஏற்படுது. வேலை கரெக்டாக செய்யுது. இதை தவிர ஒரே ஒரு ஆள்னா நம்ம மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒத்துக்கிற மிக நல்லவங்க கர்த்தருக்கு எல்லாருமே சொன்ன பட்சம் அப்படியே கேட்குறீங்க எல்லாம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி உற்சாகத்தோடு, கை தட்டி உற்சாகத்தோடு.
அப்ப மரம் என்ற தலைப்பை செய்தி கேட்டு கொண்டிருக்கிறோம். தழைக்கிற மரம், வெட்டி போட்டால் மரம் தழைக்க செய்யும். உன்னை பிசாசு என்னதான் வெட்டினா கூட நீ தளர்ந்து போக மாட்டேன், தழைத்து கொண்டே இருப்பேன், துளித்து கொண்டே இருப்பேன், துளி விட்டு கொண்டே இருப்பேன். இதான் அர்த்தம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே பல உபத்திரவங்கள், பல சோர்வுகள், பல காரியம் வந்துட்டே இருக்கும். சாத்தானை வெட்டினே இருப்பான். வெட்டி சொல்லு, என்னை எத்தனை முறை வெட்டினாலும் என் ஜபத்தை அழிக்க முடியாது, என் மோசத்தை அழிக்க முடியாது, என் ஊழியத்தை அசைக்க முடியாது, என் நங்கத்தை அசைக்கவே, என் நங்கரம் போட்டவர் நட்டவர், நட்டு கொண்டிருக்கிறவர், நட வைத்தவர், தண்ணீர் பாய்ச்சுகிறவர், உருவாக்குகிறவர், உருவாக்கிருக்கிறவர் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிற ஆண்டவர். சொல்லுங்க உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி நீ தழைக்கிற மரமை கர்த்தர் மாற்ற போறாரு. உன்னை துளி விடாதபடிக்கு நான் கொஞ்சம் பிசாசம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். வீட்டுல ஒருத்தர், இங்க ஒருத்தர், அங்க ஒருத்தர். ஆனா நீ சொல்லு, பிசாசு எத்தனை முறை வெட்டி போட்டாலும் சரி, நான் திரும்ப தழைக்க ஆரம்பிச்சிருவேன், துளிர்க்க ஆரம்பிச்சிருவேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதிக சொல்ல மாட்டேங்க. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நீ பார்லிமெண்ட் மெம்பர் ஆயிட்டு, பரலோக மெம்பர் ஆயிட்டு, சாத்தானை கொண்டு போக முடியாம, நீ பறந்து போக முடியாம, அபிஷேகத்தை உணர முடியாம, வல்லமையை உணர முடியாம, திருமையை உணர முடியாம, வார்த்தையை கைப்பட முடியாம, சாத்தானை வெட்டி முத்துனே போவதற்கு நாலா பக்கம் வெட்டி வந்தாலும் நீ சொல்லு, சாத்தானோ எத்தனை பேர் வெட்டி கேட்பட்ட திரும்ப தழைப்பேன். புஸ்தகத்திலே எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறை அடைகிறதில்லை. தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். சொன்ன சங்கீதத்துல படைத்தான் படைப்பல்ல மனுவுக்காக, மனு படைத்தான் தன்னை வணங்கு. அவனு கொயமரத்தை படைச்சாரு சாப்பிட்றதுக்கு, தென்னை மரத்தை படைச்சாரு, பனைமரத்தை படைச்சாரு, பலாமரத்தை படைச்சாரு, வாழை மரத்தை படைச்சாரு ஆண்டவர். முந்திரி மரத்தை படைச்சாரு. எல்லாம் யாருக்கு தான் தெரியுமா? உனக்கு தான் படைச்சாரு. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். கத்தரை திட்டி நிற்கிறோம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நீ தழைக்கிற மரமா கத்தரை மாற்ற போறாங்க. உன் மரமா என் குடும்பம் சிதறி போய் கிடக்கலாம், சிதறி போயிருக்கான். இவன் திரும்ப ஒட்டமைத்து இவன் தழைக்க வைக்க போற ஆண்டவர் தான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறான். அது சிஸ்டர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. தழைக்கிற மரமாய் மாற போற ஆண்டவர். வெட்டி போட்டாலும், அதான் யோபு 14:7 வாசிக்கிறது. வெட்டி போட்ட திரும்ப என்ன பண்ணுமா? தழைக்கும். அவருடைய இளைஞர்கள் துளிர்க்க கத்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் துளிர்க்க வைப்பாரா? சத்தமா சொல்லுங்க. 2026 கத்த துளிர்க்க வைக்க போறார். 25 முதல் பட்ட அத்தனை பாடக்காண்டு மொத்தமா சேர்த்து கத்த பதில் கொடுக்க போறார். எவ்வளவு ஜபத்தை ஏறெடுத்தையோ அத்தனை ஜபத்துக்குரிய பதிலை கத்தர் 2026 துவக்கத்திலே நீ பெற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு இதே சர்ச்சில் சாட்சி கொடுப்பேன். ஜெயிக்கு சொன்னாங்க, உங்க வரவங்க இப்போ நான் வந்து சேர்றோம், நிறைய கிடைக்கிறோம், நிறைய கொண்டு வருவீங்க, சபைக்கு பணத்தை கொண்டு காமிப்பீங்க, தேசத்தில் சாட்சி கொடுப்பீங்க. என்னை கொடுக்குற ஜபத்து மூலமா அந்த பெண் எங்க இருந்தாலும் சரி தட்டி தேவை எழுப்பி கொடுக்க சொல்லுவாரு. நிச்சு கொடுத்தே தீரணும். தேவ வாக்கு சொல்லி கொண்டு இருக்குது. ஒரு மனுஷனை ஏமாத்தா ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, வசனத்தை ஏமாற்ற முடியாது, பல்லவை ஏமாற்ற முடியாது, தேவனுடைய கிருபைகளை ஏமாற்றவே முடியாது. இதுவரைக்கும் அந்த செய்தி இந்த மகனை பவுனி என்ற பெண் ஏமாத்தி இருக்கிறார். அதை சொல்லுவாங்க. கர்த்தரை சொல்லி அனுப்புறார். ஜெயந்தி, மிஸ்டர் ஜெயந்தி, கர்த்தர் பேசுற வார்த்தை. அடுத்த 2 சாட்சியோடு திரும்ப வருவேன். வயிற்றுல குழந்தையும் இருக்கும், கையில பணத்தையும் வச்சிருப்பேன். கர்த்தர் கொடுப்பாரு. It's the word of God spoke to you. The word of God speak to you. The word of God telling to you. இந்த வார்த்தை பேசுது, உன்னை உறுத்துது, உன்னை உருவாக்குது. மரமாகிய ஜெயந்தி பல வெட்டி போட்டாங்க. இவ செத்துட்டா, இவ அழிஞ்சு போயிட்டா, இவ கெட்டு போயிட்டா, குடும்பம் அழிஞ்சு போச்சுனே. ஜபம் செத்து போகல, விண்ணப்பம் செத்து போகல. மரமாகிய ஜெயந்தி திரும்ப தேவன் துளிர்க்க வச்சு குடும்பத்தை ஒன்று சேர்த்தார். இந்த மகன் போன் பண்ணும்போது என்கிட்ட அழுவாங்க, ஐயா எங்க வீட்டுக்கு என்ன அஷ்டாரியா, என்னை திட்டாரியா, எட்டி வச்சாரியா, வீட்டுக்கு வரமாட்டாரையா.
ஆனா என் வீட்டில் தான் இருக்கிறாரு. இதான் ஆண்டவர். தப்பா வாசிக்கிறது தெரியும். 13:29 13:29 அவர் கொடுத்து எழுதியிருக்கிறவைகள் மரத்திலிருந்து தேவனை இறக்கினார்கள். என்ன மரம் அது? சிலுவையின் மரம். அல்லேலூயா. சிலுவையின் மரம் என்ன பண்ணுச்சு? வாழ்க்கையை மாற்றி அமைச்சது. அல்லேலூயா. கையை உயர்த்தி வார்த்தை சுமந்த மரம், பாவத்தை சுமந்த மரம். இயேசு பாவத்தை செய்யல, அவர் சுமக்க வச்ச மரம். சிலுவை மரம் தான் உன் சாபத்தை மாற்றினது. சிலுவை மரம் தான் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சது. சிலுவை மரம் தான் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சு உண்டாகிட்டு. சிலுவை மரம் தான் உன்னை வாழ வைத்திருக்கிறது. சிலுவை மரம் தான் நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறது. அல்லேலூயா. நீ மரமா மாற ஆயத்தப்படு. கர்த்தரை கோடி மடங்கு உயர்த்துவான். மரத்தை வெட்டிப்பட திரும்ப தழைப்ப தளர்ந்து போக மாட்டேன். ஆமென். கையை வச்சு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.